தொடர்ச்சியாக சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஜெனரல் ஸ்டடீஸு, மேக்ஸு. நீங்கள் ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதனால் கோஆப்டிவும் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர் மட்டும் நம்ம ஆன்லைன் கிளாஸாக பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஏற்கனவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இனிமேல் புதுசாக எடுக்கிறதும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். கூட்டுறவு அமைப்பில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர். சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான கூடுவர் என்று கூறியவர். அதாவது கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர். சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான கூடுவர் என்று கூறியவர் யாருன்னா H. கால்வெர்ட். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுறவு அமைப்பில் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு பொருளாதார மேம்பாட்டிற்காக தாமாக முன் வந்து ஈடுபடுத்தி கொள்ளாங்கன்னு சொல்கிறாங்க. அதை யார் சொன்னவர்னா H. கால்வெர்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது விவசாய மறுநிதி வளர்ச்சி கழகத்திற்கு நிதியுதவி அளிப்பது. விவசாய மறுநிதி வளர்ச்சி கழகத்திற்கு நிதியுதவி அளிப்பது எதுனா இந்திய அரசு, இந்திய ரிசர்வ் வங்கி, மேற்கூறிய அனைத்தும். ரெண்டும் தாங்க. இந்திய அரசும் செயல்படுது, இந்திய ரிசர்வ் வங்கியும் செயல்படுது. அதாவது விவசாய மறுநிதி வளர்ச்சி குழுவுக்கு நிதியுதவி அளிப்பது யாருன்னா இந்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது மாநில நிலவர வங்கிகள் தங்களுக்கு தேவையான நிதியை எத்தனை வகையான கடன் பத்திரங்களை வெளியிட்டு தருகின்றன. மாநில நிலவர வங்கிகள் தங்களுடைய நிதியை எத்தனை வகையான கடன் பத்திரங்களை வெளியிட்டு தருகின்றன? 3 வகையானது. சரிங்களா. ஒன்று அடமான கடன், இன்னொன்று வந்து உத்தரவாத கடன், நகை அடமான கடன். சரிங்களா. இது 3 தான். ஓகேங்களா. அடுத்தது 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சட்டத்தில் கீழ் எத்தனை வயதுடைய ஒரே இனத்தைச் சேர்ந்த 10 நபர்கள் கூட்டுறவு சங்கத்தை அமைக்கலாம். அதாவது 18 என்ன சொல்ல வராங்கன்னா 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா. இதிலே 3 கொஸ்டின் அடங்கிடுது. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கம் கடன் சங்கம் தொடங்கப்படுது. சரிங்களா. இந்த கூட்டுறவு சங்கம் தொடங்குவதற்கு எத்தனை வயசு வேணும்னா 18 வயசு. சரிங்களா. இந்த கூட்டுறவு சங்கத்தை வந்து தொடங்குவதற்கு எத்தனை பேர் நபர்கள் வேண்டும் அப்படின்னா 10 நபர்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு என்ற சொல் தோன்ற காரணமான கோவாபரேரி என்ற சொல் எந்த மொழியைச் சேர்ந்தது? அதாவது கோவாபரேரின் தான் ஃபஸ்ட்டு இந்த கூட்டுறவு என்ற வார்த்தை வருவதற்கு முன்னாடி கோவாபரேரின் என்ற வார்த்தை வந்து எங்கே இருந்துச்சுன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்ததுங்களா. சரிங்களா. கூட்டுறவு என்ற சொல் தோன்ற காரணமான கோவாபரேரி என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? லத்தீன் மொழியில். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 20 அம்ச திட்டங்கள் விவசாயிகளுக்கு கடனை திருப்பி செலுத்திட காலக்கெடுவை நீடித்தன. சரி. அதாவது விவசாயிகளுக்கு கடனை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது எந்த அம்சம்னா 20வது அம்ச திட்டம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளின் போது செய்யப்படும் செலவுகளுக்காக வாங்கப்படும் கடன் டேஷ் கடன்கள் எனலாம். உற்பத்தி சாரா கடன். அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டுறவில் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, மேரேஜ் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கடன்கள் கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த கடனுக்கு பேர் என்ன? உற்பத்தி சாரா கடன் சொல்லிட்டு. சரிங்களா. 1954ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கிராம கடன் ஆய்வு மூலம் டேஷ் குடும்ப செலவுகளுக்காகவே விவசாயிகள் கடன் வாங்குகின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டன. எத்தனை சதவீதம்னா 46.9%. பெரும்பாலும் கூட்டுறவில் கடன் வாங்குறாங்கன்னா வீட்டு குடும்ப தேவைக்காக தான் கடன் வாங்குறாங்க. சரிங்களா. அதாவது குடும்ப செலவுகளுக்காக, அதாவது கூட்டுறவில் கடன் வாங்குறாங்கன்னா அவங்க குடும்ப தேவைகளுக்காக மட்டும்தான் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வேயில் கண்டுபிடிக்கப்பட்டது. எத்தனை பர்சன்டேஜ்னா 46.9%. சரிங்களா. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா 1954. ஓகேங்களா. அடுத்தது அகில இந்திய கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு. அகில இந்திய கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1951. அகில இந்தியாவில் கிராமத்தின்னு ஒரு கடன் வந்து மதிப்பீட்டு குழு நடத்தினாங்க. சரிங்களா. கிராம கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குழு அமைச்சாங்க. அது எப்போனா 1951. சரிங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சர் டி. விஜயராகவாச்சாரியார் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு. சர் டி. விஜயராகவாச்சாரியார் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1940. விஜயராகவாச்சாரியார் குழு வந்து எந்த வருஷம்னா 1940. 1934ஆம் ஆண்டு
கூட்டுறவு நிலவல வங்கி சட்டத்தின்படி அடமான நிலங்களை டேஷ் ஆண்டுகளுக்கு மேல் குத்தகைக்கு விடக்கூடாது. 5 சரிங்களா, 5 ஆண்டுகளுக்கு மேல் குத்தகைக்கு விடக்கூடாதுங்க. அதாவது 1934வது வருஷத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலவல வங்கி அடமான இப்போ வந்து நிலவலி பேங்க்கில் வந்து ஒரு அடமான பத்திரம் வச்சு வயல் குத்தகைக்கு ஓட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே குத்தகை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது எப்போ சொல்லியிருக்குன்னா 1934. இந்திய அரசு மத்திய வங்கி விசாரணை குழுவை நியமித்த ஆண்டு. அதாவது இந்திய அரசு மத்திய வங்கி விசாரணை குழுவை நியமித்த ஆண்டு 1931. இந்திய அரசு மத்திய வங்கி விசாரணை குழுவை நியமித்த ஆண்டு 1931. 1925ஆம் ஆண்டு டேஷ் மாகாண கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை இயற்றியது. அதாவது மகாராஷ்டிரா மாகாணம். சரிங்களா, அதாவது மகாராஷ்டிரா மாகாணம் வந்து கூட்டு சங்கங்களுக்கு ஒரு சட்டம் இயற்றியதான். சரிங்களா, மகாராஷ்டிரா மாகாணத்தில் வந்து ஒரு கூட்டு சங்கத்தில் வந்து சட்டம் இயற்றினாங்க. அது எந்த வருஷம்னா 1925. 1925ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாகாணத்தில் கூட்டு சங்கங்களின் சட்டத்தை இயற்றியது. சரிங்களா, அடுத்தது மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. சரிங்களா, மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்போனா 1919. அடுத்தது மாநில நிலவல வங்கிகளின் நிர்வாக குழுவில் டேஷ் உறுப்பினர்கள் இருப்பர். அதாவது மாநில நிலவல வங்கி, சரிங்களா, ஸ்டேட் லெவலில் நிலவல வங்கி இருக்குங்களா, அதாவது நில அடமான வங்கி தான் நிலவல வங்கின்னு பெயர் மாற்றுறாங்க. சரிங்களா, மாநில நிலவல வங்கிகளின் நிர்வாக குழுவில் ஒரு நிர்வாகம் இருக்குதுன்னா அதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. மாநில நிலவல வங்கிக்கு சரியா கூட்டுறவு சங்கங்களுக்கு நிலவல வங்கி வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா 10 பேர். சரிங்களா, ஒரு கூட்டுறவு அமைப்பதற்கு 10 பேர். மாநில லெவலில் நிலவல வங்கிகளின் நிர்வாக குழுவுக்கு எத்தனை பேர்னா 20 பேர். சரிங்களா, ஒரு விவசாய நிலவல வங்கியில் இருந்து பெறும் கடனின் அதிகபட்ச அளவு டேஷ் ஆகும் 40,000. அதாவது ஒரு ஒரு விவசாயிக்கு நிலவல வங்கியிலிருந்து ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 40,000. சரிங்களா, அது ஒரு ஏக்கருக்கு 40,000 சொல்லி கணக்கு கொடுப்போம். அதே இப்போ வந்து கல்விக்குழுவுக்கு வந்து எவ்வளோன்னா எஜுகேஷன் லோன் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஆரம்பத்தில் 25,000 தான். அதுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி உண்டு. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதுலேயும் கொஷின் கேட்பாங்க. அதாவது பேங்க்கில் வந்து நிலவல வங்கி வந்து எஜுகேஷன் லோனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அமௌண்ட் அப்படின்னா 25,000. சரிங்களா, அடுத்தது பிரதம நிலவல வங்கிகளால் வழங்கப்படும் கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய காலம் டேஷ் ஆண்டு தவணைகளாகும். அதாவது பிரதம நிலவல வங்கிகளால் வழங்கப்படும் கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய கால அவகாசம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 20 ஆண்டு தவணைகளாகும். அதாவது பிரதம நிலவல வங்கி வந்து கடன் கொடுக்குறாங்க. சரிங்களா, அவங்க வந்து எவ்வளோ பர்மிஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் தவணை கட்டணும்னா 20 ஆண்டு தவணை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது தாலுகா அளவிலோ அல்லது மாவட்ட அளவிலோ நீண்டகால கடன் வழங்க ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பிரதம நிலவல வங்கி. சரிங்களா, 20 ஆண்டு, அதான் சொன்னல அங்கே பாருங்க, அதே கொஷினே திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்க. அதே லிங்கில் தாலுகா அளவிலோ அல்லது மாவட்ட அளவிலோ நீண்டகால கடன் வழங்க ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு அமைப்பு தான் பிரதம நிலவல வங்கி. இந்த பிரதம நிலவல வங்கி எத்தனை வருஷம் இந்த ஆண்டு தவணை கொடுக்குறாங்க? 20 வருஷம். சரிங்களா, அடுத்தது கூட்டுறவு இயக்கத்தையும் பண அங்காடியையும் இணைக்கும் பாலமாக திகழ்வது. அதாவது ஒரு கூட்டுறவு இயக்கத்தையும்